ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்மைலி சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது விளாம்பழத்தை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. இந்த விளாம்பழம் முதல்ல வாங்கும்போதே பழமாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். இல்லை காயாக இருந்துச்சுன்னா பழுத்ததுக்கப்புறம் அந்த ஓடெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக வாசனை ஸ்மெல் வரும், நல்லா வாசனை வரும். பிளாக்காக இருந்த மாதிரி இருக்கும் ஓடெல்லாம். அப்படி இருக்கும்போது அதை உடச்சிட்டு அதில் உள்ள பழத்தெல்லாம் எடுத்து நல்லா மசிச்சுக்கிட்டு, நல்லா துவர்ப்பும் புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இதை நல்லா மசிச்சுக்கிட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர், ஒயிட் சுகர் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான விளாம்பழ ஸ்வீட் ரெடியாக இருக்கும். இதில் நேச்சுரல் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பிளாக் கலராக ஆனதுக்கப்புறம் இந்த விளாம்பழத்தை உடைக்கணும். அப்போ தான் பழுத்ததாக பார்த்து உடச்சி வெல்லம் இல்லை சுகர் ஏதாவது கலந்து சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கும்போதே பழமாக இருக்கான்னு பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லது. டேஸ்டியான விளாம்பழ ஸ்வீட் ரெடி.